ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மகன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3 சென்ட் லேண்டில் 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன். பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் நிறைய அம்யூனிட்டிஸ் உள்ள ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் பூஜா ரூம்ஸ்க்கு சிஎன்சி கட் டிசைனில் டபுள் டோர் டைப்பில் டோர் செஞ்சு அதையே ஃபோல்டபுள் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக அழகாக இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூரில் சிறுவாணி ரோட்டில் மாதம்பட்டி பக்கத்தில் குப்பனூருங்கிற ஊரில் ஸ்ரீ கிருஷ்ணாஸ் ஆத்விகா அங்கிற ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, கேட்டட் கம்யூனிட்டி, கிராண்டாக 2 என்ட்ரன்ஸ் ஆர்ச், காம்பவுண்ட் வால், 33 and 30 feet wide தார் ரோட், ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க், இபி அண்ட் வாட்டர் கனெக்ஷன், பார்க், சில்ட்ரன் பிளே ஏரியா, வாக்கிங் ட்ராக், ரோடுக்கு 2 பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, ப்ராஜெக்டுக்குள்ளேயே விநாயகர் கோயில், இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்து ப்ராஜெக்டை ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் சைட்டாக வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம், இல்லை வீடு வேணும்னாலும் ரெடி டு மூவ் டைப்பில் 3 வீடுகள் இருக்குது. நமக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லை சைட் புக் பண்ணி நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர சொன்னாலும் இவங்களே கன்ஸ்ட்ரக்டும் பண்ணி தர்றாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ப்ராஜெக்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு 2BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட். சைட்டு 32 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் கலர் கான்செப்டில் பிளான் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்சரும் இருக்கும். அது போக கிரில் ஒர்க்ஸும் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 11x15. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பத்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 11x16. தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபெட்டேஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் கீழே கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹால் மீடியம் சைஸில் இருந்தாலும் ஜன்னல்களை பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில், அதுவும் 2 பக்கமும் வச்சுருக்காங்க. இதனால் ஹால் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்ட்ராரோ. இதோட டோட்டல் சைஸ் 8x16. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட் அமைச்சிருக்காங்க. மேலே கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே ஒரு பெரிய டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த கார்னரில் எதுக்காக டைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. அடுத்து ஹாலில் இருந்து வெஸ்ட் சைடில் பேசேஜ் வெளியே என்ட்ரு ஆகிறோம்.
ஆப்போசிட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ரூம். சிஎன்சி கட் டிசைனில் டபுள் டோர் டைப்பில் டோர் ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் அகலமாக இருக்கிறதுனால டோர் ஓப்பன் பண்ணி இருக்கும்போது பெட்ரூம்குள்ளே போகிறது சிரமமாக இருக்குன்னு அந்த டோரையே ஃபோல்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பூஜா ரூமுக்கு ஃபோல்டபுள் டைப்பில் டோர்ஸ் கொடுக்கறத ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் தான் பார்க்குறோம். அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 10x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சா ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 4.5x7. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 10x11. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 4.5x7. வாஷ் பேசின், ஷவர், மெனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க. இது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பில்டிங். ஃபியூச்சரில் நமக்கு தேவைப்பட்டால் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் தாராளமாக பில்ட் பண்ணிக்கலாம். இந்த லேஅவுட்டில் இன்னொரு 2 BHK ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4x6. இந்தியன் டாய்லெட் டைப். உள்ள திங்ஸ் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. படிக்கட்டுக்கு பூரா டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 57 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.